ஜார்க்கண்டின் 14வது முதலமைச்சராக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாளை காலைக்குள் உருவாகும் தற்காலிக புயல் உடனே வலுவிழக்கும். காரைக்கால் மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் வரும் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். சென்னையில் இன்று இரவு முதல் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 30ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவிவது இல்லாததால் நேற்று மழை பெய்யவில்லை. நேற்று ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது குறித்து பாலச்சந்திரன் விளக்கம். வடதிசையில் எதிர்காற்று வீசியதால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நகர முடியவில்லை. வலு சேர்க்கும் காரணியாக பங்காற்றும் காற்று குவிதல் இல்லாததால் வலுவான புயலாக மாற வாய்ப்பில்லை என பாலச்சந்திரன் விளக்கம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அரசு அலுவலகங்களில் மக்களிடம் பெறப்படும் மனுக்களுக்கு ஒரு மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும். மனுக்களை கையாளுவதற்கான நடைமுறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டார் தலைமைச் செயலாளர். புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க அவகாசம் தேவைப்பட்டால் அது பற்றி எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். புகார் மனுக்கள் மீதான முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிப்பது அவசியம் என தலைமைச் செயலாளர் உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் அமளியால் 3வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க நோட்டீஸ் வழங்கியும் விவாதிக்க மறுக்கும் மத்திய அரசு. திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரியை திரும்ப பெற வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழையால் 33% நெற்பயிர்கள் பாதிப்பு இருந்தால் உரிய இழப்பீடு வழங்கப்படும். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. கடலூர் அருகே நடுக்கடலில் தவித்த மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. சிறிய துறைமுகத்தில் 2 நாட்களாக உணவு, குடிநீரின்றி தவித்த 6 மீனவர்களும் கரை திரும்பினர். வங்கதேசத்தில் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தவேக மாநாட்டிற்கு வரும்போதும் திரும்பும் போதும் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி. 6 பேரின் குடும்பத்தினரை நேரில் அழைத்து வழங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். நீர்மூழ்கியிலிருந்து ஏவப்பட்ட அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவிய ஏவுகணை இலக்கை தாக்கி அழித்ததாக DRDO தகவல்.